வரீங்க? திண்டிவனத்துல இருந்து வரோம். திண்டிவனம். ஆல்ரெடி இங்க வந்து எடுத்துருக்கீங்க தானே? புரியல. ஆல்ரெடி இங்க வந்து எடுத்துருக்கீங்க? ஆமா எடுத்துருக்கோம். எத்தனை தடவை வந்திருக்கீங்க முன்னாடி? நான் ஒரு 4-5 முறை வந்திருக்கேன். நான் எனக்கு வந்து 2 மாடத்துக்கு இது 3வது மாடு. உங்களுக்கு வந்து இப்போ 3ஆவது டைம் எடுக்கிறீங்க? ஆமா. இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்தீங்க? இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்தீங்க? இன்னைக்கு ஒரே மாடு தான் எடுத்துருக்கோம். இந்த கண்ணு மாடுங்களா? ஆமா அந்த கண்ணு மாடு. சரி ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து 2 டைம் எடுத்துட்டு போனீங்க. ஆமா. அந்த மாடுல எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் சொன்ன பால்லாம் வருதுங்களா? ஒரு மாடு மட்டும் கொஞ்சம் கம்மியா வருது. ஒரு மாடு அவர் சொன்ன மாதிரி வருது. ஒரு மாடு வந்து கொஞ்சம் கம்மியா வருது. ஆமா. சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட? சொல்லிட்டேன். அவர் தீவனம்லாம் இன்னும் கொஞ்சம் கூட வைக்க சொல்லியிருந்தாரு. நமக்கு தீவன முறைலாம் அந்த அளவுக்கு தெரியாது. அவர் சொல்லியதுக்கு அப்புறம் தான் வச்சுட்டு இருக்கோம். ஒரு மாடு மட்டும் அவர் சொன்ன மாதிரி கறந்துட்டு அதே ஒன்னே அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. சரி ஓகே. இந்த மாடு இன்னைக்கு எடுத்துருக்கீங்க. இது என்ன பால் தரணும் கேட்டீங்க இதை? நான் ஒரு நாளைக்கு ஒரு 18ல இருந்து 20 லிட்டர் கற மாதிரி கேட்டிருந்தேன். 18ல இருந்து 20 லிட்டர். அவர் எவ்வளவு சொல்லி எடுத்து கொடுத்தாரு? 20 லிட்டர் சொல்லிருக்காரு. 20 லிட்டர் சொல்லிருக்காரு. 20 வரை நம்பிக்கை இருக்கா? 20 லிட்டர் வருமா? 15 லிட்டருக்கு மேல கறக்கும் கண்டிப்பா. 20க்கு மேல தான் கறக்கும். 20 அதான் ஒரு 18க்கு மேல கறக்கும். அண்ணா இன்னைக்கு எடுத்த மாடுல இது எத்தனாவது பல்லுண்ணா? எத்தனாவது பல்லு இந்த மாடு? 6 பல்லு போட்டுருக்கு. 6 பல்லு. 3வது கண்ணு சொல்லியிருந்தாங்க. 3வது. ஆமா. ஓகே. நான் கண்ணு என்ன கண்ணா போட்டுருக்கு? கெடாரி கண்ணு தானே? கெடாரி கண்ணு. எத்தனை நாள் ஆச்சுங்க கண்ணு போட்டு? கண்ணு போட்டு 2 நாளாவது சொல்லியிருக்காங்க. 2 நாள் ஆச்சுங்களா? சரி இப்போ அவர் சொன்ன பால் வர செக் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை இன்னும் செக் பண்ணல. அவங்க கறந்து பார்ப்பாங்க. இதுக்கு கறந்து பார்த்து எடுத்துட்டு போகணும். கறந்து பார்க்குற சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்து எடுத்துருக்கீங்க. அதனால இது எப்படி பார்த்து எடுத்துறோம் உங்களுக்கு தெரியும். ஆமா. என்னென்ன விஷயத்தை மெயினாக செக் பண்ணி எடுத்து தராரு? காம்பு செக் பண்றாங்க, சுழி பார்க்குறாங்க, குணம் பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுமா அதெல்லாம் பார்த்து எடுத்து தராங்க. இப்போ வந்து இந்த மாடு நீங்க செலக்ட் பண்ணாதா அவர் செலக்ட் பண்ணாரு? அவர் செலக்ட் பண்ணாரு. நமக்கு பிடிச்சிருந்துச்சி எடுத்து தர சொன்ன வாங்கி தந்துட்டாங்க. ஓகே 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 ப்ரோ. அவர்கிட்ட இருக்க நிறைய குறைகள் எது இருக்கா? இல்ல எல்லாமே பெட்டராகவே பண்ணாரு. நல்லா தான் பக்கா பண்ணி தராரு. ஆமா. அதனால தான் நான் யாராச்சும் போற சொன்னோட நிறைய பேர் நம்ம இங்க மணி நேரம் தான் கூட்டு வந்துருக்கோம். நானே 4 பேர் ரெஃபர் பண்றீங்க? நானே ஒரு 5 பேர்கிட்ட மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க வந்து அவர்கிட்ட வந்து. நீங்க 5 பேர் ரெஃபர் பண்ணி கூட்டி வந்தீங்க? ஆமா மாடு வாங்கிருக்காங்க. போன டைம் வரப்போ அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டி வந்தீங்களாட்டுக்கு? ஆமா. அவர் வரலீங்களா இந்த? அவர் வரல. அவர் கம்மி ரேட்டுக்கு வாங்கினாரு. நல்ல மாடு, அதுவும் பால் கறக்குது, நல்லா கறக்குது. அவரு வாங்கின மாடு எப்படி இருக்குது அது? இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. மாடு அந்த அளவு மடி செட்லாம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அங்க வீட்டுக்கு போயிட்டு கண்ணு போடும் போதெல்லாம் அது 11 லிட்டருக்கு வந்துட்டு இருக்கு. இங்க வாங்கினது வந்து ஒரு 50 ரூபாய்க்குள்ள தான் வாங்கணும். 50 ரூபாய்க்குள்ள தான் வாங்கணும். அங்க போயிட்டு 10-11 லிட்டருக்கு வந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தப்ப ஒண்ணும் இல்ல, கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துச்சு. அங்க போனா நல்லா இருக்குது. நல்ல பட்ஜெட் மாடு எடுத்தீங்க அது. ஆமா. சரி ஓகேண்ணா. சரி நன்றி.